Hello, my dear 7th standard students. How are you? I am fine. I am talking to your social science sir. In the last class, we thought about interior of Earth and learn about lesson back questions. Let's turn to some questions from that. First question: knife is made up of dash and dash, nickel and ferrous. Second question: earthquake and a volcano eruption occurred near the edge of dash, plates. Answer: plates. Third question: the narrow pipe through which magma flow about is called a dash. Answer: vent. VENT. Fourth question: the magnitude of an earthquake is measured by dash. Answer: Richter scale. Fifth question: lava cones are dash. Answer: mountains and accumulation. Now you will turn your social science book, page number 172. Unit 1: Equality. ஈக்குவலிட்டின்னு அர்த்தம் சமத்துவம். கற்றலின் நோக்கங்கள், லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் ஈக்குவலிட்டி, சமத்துவத்தின் பொருள் பற்றி புரிந்து கொள்ளுதல். டு நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஈக்குவலிட்டி, சமத்துவத்தின் முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ளுதல். To learn the different types of equality, சமத்துவத்தின் பல்வேறு வகைகளை பற்றி கற்றுக்கொள்ளுதல். To know the various articles of our constitution that have guaranteed equality, நமது அரசியலமைப்பு சமத்துவத்தை உறுதி செய்வதற்கான பல்வேறு சட்டப்பிரிவுகளை பற்றி தெரிந்து கொள்ளுதல். ஃபர்ஸ்ட், இன்ட்ரடியூஸ், அறிமுகம். இந்த இயற்கை மனிதனை நிறம், உயரம், திறமை, உடல் வலிமை ஆகியவற்றில் எல்லாமே சமமாக உருவாக்கல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அதே மாதிரி இயற்கையான சமத்துவமின்மை சரி செய்ய முடியலை, இயலாது. ஒரே மாதிரியாக உள்ள இரட்டை குழந்தைகள் கூட அவர்களது திறமையில் வெவ்வேறாக ஒன்றாக இருப்பது இல்லை. சாதி, மதம், மொழி, பொருளாதாரம் ஆகியவற்றின் அடிப்படையில் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட சமத்துவமின்மை சரி செய்ய முடியும். மனிதர்கள் தங்களது திறன், வலிமை, எண்ணம் ஆகியவற்றில் வேறுபாடுகள் ஏராளமாக காணப்படுது. அதனால் அதில் வேறுபடுறாங்க என்பது அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று. அதுபோல் அவர்கள் அனைவரும் திறன்கள் மற்றும் திறமைகள் மேம்பட சமமான வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுது. அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக கருதப்படுது. Nature has made man equal in color, height, talent, physical strength, etc.
and the natural equality can never the rectified. Even the twins looking like the similar are, are not equal in their ability. Man-made equality on the basis of caste, money, religion, etc. can be rectified. It is universal accepted that people are different in their capacity, ability, attitude, etc. But at the same time, it is also accepted that they should be given equal opportunities for the development of their skill and talent. What is equality? சமத்துவம் என்றால் என்ன? சமத்துவம்னா equality is ensuring individual of groups that are not treated differently or less favorable on the basis of specific protected characteristics including area of race, gender, disability, religion or belief, sexual orientation and age. அதாவது சமத்துவங்கிறது ஒரு தனி மனிதன் அல்லது ஒரு குழு வேறுபாடு காட்டி நடத்தப்படாமல் இருக்கிறதும் அல்லது சிறப்பாக பாதுகாக்கப்பட்ட இயல்பான இனம், பாலியல், இயலாமை, சமயம் அல்லது நம்பிக்கை, பாலியல் சார்ந்த போக்கு, வயது ஆகியவற்றின் அடிப்படையில் குறைவாக நடத்தப்படாமல் இருந்தது தான் சமத்துவம் என்று அழைக்கப்படுது. அது பேராசிரியர் லாஸ்கி அவர்களது கூற்றின்படி, அக்கார்டிங் டு ப்ரூஃப் லாஸ்கி, equality does not mean identity of treatment, the sameness of reward. It means first of all absence of social privilege, and the second it means that adequate opportunities are laid upon to all. Importance of equality, அதாவது பேராசிரியர் லாஸ்கி என்ன சொல்லியிருக்காரு, சமத்துவங்கிறது சமமாக நடத்தப்படுவது மட்டுமல்ல, வெகுமதி அளிப்பதும் சமத்துவம் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாததும், இரண்டாவதாக போதுமான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுவதும் ஆகும். அடுத்தல இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஈக்குவலிட்டி, சமத்துவத்தின் முக்கியத்துவம். சமத்துவம் பல நூற்றாண்டுகளாக, ஈக்குவலிட்டி இஸ் பவர்ஃபுல் moral and political ideal that has inspired and guided human society for many centuries. The concept of equality invokes the idea that all human beings have equal worth regardless of their caste, color, gender, race or nationality. The democratic ideals such as liberty, equality, etc. are meaningful and effective only when they are implemented with justice. அதாவது சமத்துவத்தின் முக்கியத்துவம்னா, பல நூற்றாண்டுகளாக மனித சமுதாயம் ஊக்குவித்து வழிநடத்திய ஆற்றல் வாய்ந்தது என்னது தெரியுமா? நீதி தான். நீதியை தேடி தான் வி வாண்ட் ஜஸ்டிஸ்ன்னு மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க. மற்றும் அரசியல் கோட்பாடும்
நம்பி தான் இருக்கிறாங்க. சமத்துவம் என்ற கோட்பாடு வந்து மனிதனா அதனுடைய சாதி, நிறம், பாலினம், இனம் அல்லது தேசியம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் அனைத்து மனிதர்களும் சமமாக மதிக்கப்படுபவர்கள் என்ற கோட்பாட்டை அறிவுறுகிறது. மக்களாட்சி கோட்பாடுகளான சுதந்திரம், சமத்துவம் ஆகியவற்றை நீதியின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்படும் மட்டுமே பொருளுடையாக இருக்குது. The concept of equality invokes the idea that all human beings have equal worth regardless of their caste, color, gender, race, nationality. ஏற்கனவே சொல்லிட்டேன். அடுத்த கைண்ட்ஸ் ஆஃப் ஈக்குவலிட்டி. சமத்துவத்தின் வகைகள். சமத்துவத்தின் வகைகள். அனைத்து குடிமக்களும் சம தகுதியை அடைய உரிமை கொண்டவர்கள்ங்கிறத சமத்துவங்கிறது ஆகும். அதாவது சோசியல் ஈக்குவாலிட்டி மீன்ஸ் தட் ஆல் சிட்டிசன் ஆர் entitled to enjoy equal status in society. There should not be any discrimination of caste, creed, color and race. All should have equal opportunity to develop their personality and to complete goals. அதாவது அனைத்து குடிமக்களும் சமூக தகுதி அடைய உரிமை கொண்டவர்களுங்கிறத சமூக தத்துவம் சொல்லுது. சமூகத்தில் சாதி, சமய கொள்கை, நிறம் மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு இருத்தல் கூடாது. நம்ம அனைவரும் தங்களது ஆளுமை மற்றும் நோக்கங்களை அடைவதற்கு சமமான வாய்ப்புகள் பெற்றிருக்கணும்னு சொல்லப்படுது. அடுத்தது குடிமை தத்துவம், சிவில் ஈக்குவாலிட்டி. Civil equality is enjoyment to civil rights by all citizens. There should not be any discrimination of superior or inferior, the rich or the poor, caste or creed. Equal right should be available to all the person and nobody should be determined enjoyment of any rights, rules, law in face in England and in the eye of law. All equal and equal treatment is given to all by the rule of law. In India, the same rule of law is followed. அதாவது இந்தியாவில் எல்லாருக்கும் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் இல்லாமல் அனைத்து குடிமக்களும் குடிமை உரிமைகளை அடைஞ்சிருக்கணும். குடிமக்களிடையே உயர்ந்தோர் தாழ்ந்தோர், ஏழை பணக்காரர், சாதி மற்றும் சமய கொள்கைகளை வந்து அதனால் வேறுபாடுகள் இருக்கக்கூடாது, பாகுபாடுகள் இருக்கக்கூடாது. சமத்துவ உரிமைகள் அனைவருக்கும் கிடைக்கணுங்கிறது தான். எவருக்கும் வந்து எந்த உரிமையும் மறுக்கப்படக்கூடாது. இங்கிலாந்தில் இந்த சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு அங்கே உள்ளது. அந்த சட்ட பார்வையில் வந்து அனைவரும் சமம் என்பதோடு அது அனைவரையும் சமமாக நடத்துது. இந்தியாவில் அதே போல் சட்டத்தின் ஆட்சி கோட்பாடு பின்பற்றப்படுகிறது. இல்லை ரூல்ஸ் ஆஃப் லா வாஸ் அட்வொகேட்டட் பை ஏவி டிக்ஸி, த பிரிட்டிஷ் லீகல் luminary.
அதாவது சட்டத்தின் ஆட்சி என்ற பதட்டத்தை வந்து ஏவி டைசி என்ற பிரிட்டிஷ் சட்ட வல்லுனர் வந்து அது வந்து பெரிய வாதுரைச்சார். பொலிட்டிக்கல் ஈக்குவலிட்டி, அரசியல் சமத்துவம். All the democratic countries, including India, have guaranteed the political rights to all citizens, included right to vote, right to hold by public office, right to criticize the government. அதாவது இந்தியாவில் உள்ள அனைத்து உள்ளிட்ட அனைத்து மக்களாட்சி நாடுகளிலும் குடிமக்களும் அரசியல் உரிமைகளை உறுதியளிக்குது. எந்த உரிமைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா வாக்களிக்கும் உரிமை, அடுத்து பொது அலுவலகத்தில் பகிர்ந்து கொள்ளும் உரிமை, அடுத்து அரசை விமர்சனம் செய்யும் உரிமை, அடுத்து சிட்டிசன் ஷுட் ஹேவ் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, குடிமக்கள் அனைவரும் அரசியல் வாழ்வில் தீவிரமாக பங்கெடுப்பதற்கு சமமான வாய்ப்பினை பெற்றிருத்தல் வேண்டும். ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட் இன் த பொலிட்டிக்கல் லைஃப். திஸ் ரைட் கேன் பி enjoyed through the universal adult franchise. அதாவது இந்த உரிமைகள் அனைவருக்கும் வாக்குரிமை என்பதன் அடிப்படையில் மக்களுக்கு கிடைக்குது. இந்தியாவில் 18 வயது பூர்த்தி அடைந்த அனைவருக்கும் எவ்வித பாகுபாடு இல்லாமல் வாக்குரிமை அளிக்கப்படுகிறது. அதாவது in the voting rights is given to all the citizens who have attained 18 years of age without any discriminations. India is the first country to give right to vote to women from the very first general election held in the year 1952. 1952 1952 ஆண்டில் நடப்பட்ட பொது தேர்வில் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அதிலிருந்து வாக்குரிமை கொடுத்தாங்க. சுவிட்சர்லாந்து நாட்டில் 1971 ஆண்டில் தான் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கக்கூடிய உரிமை கிடைச்சிது. இன் சுவிட்சர்லாந்து ரைட் டு vote to given to women in 1971. Any person who has completed the age of 25 years can contest in the election. Right to criticize the government is also very important right, and the people can express the resentment through demonstrations. The value of the vote of the Prime Minister and value of vote of common man in general election is same, which donates political equality. Gender equality. அடுத்தது பாலின சமத்துவம். பாலினன்னா நம்ம இதில் 3 விதமான பாலினங்கள் காணப்படுது. ஆண், பெண் மற்றும் இன்னொரு பாலினமும் ஒன்று காணப்படுது. எனக்கு பாலினம் டிரான்ஸ்ஜெண்டர்னால் அவங்க ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது.
அந்த நிலையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் சமத்துவமாக நடத்தப்படுறாங்க. Efforts were made by many social activists from the 9th century onwards. The note campaign of this case were Raja Mohan Rai, Aishwar Chandra Vidyasagar, Dayanath Saraswati, Mahadev Govind, Ranat Dambe, Begum Rekia, Sakawat, Hussain. They worked hard to get equal status to the woman. அதாவது 19ஆம் நூற்றாண்டில் பல்வேறு முயற்சிகள் பெண்களின் முன்னேற்றத்திற்காக மேற்கொள்ளப்பட்டு வருது. ராஜாராம் மோகன் ராய் மற்றும் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், தயானந்த சரஸ்வதி, மகாதேவ் கோவிந்தரநாடே, தாராபாய் ஷிண்டே, பேகம் ருகேயா, சகாவத் ஹுசேன் ஆகியோர் பெண்களுக்கும் சம உரிமை பெறுவதற்காக கடினமாக பங்காற்றியவர்களாக குறிப்பிடப்படுறாங்க. ஹியூமன் டைனிட்டி, மனித மாண்புன்னா இந்த டைனிட்டி மீன்ஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட். மனித மாண்பு இருந்தது சுயமரியாதைங்கிறது மனித மாண்பு. ஹியூமன் dignity is the most important human rights from which all other fundamental rights drive. Dignity is the equality, being honorable and noble and excellent. Every human being should be regarded as very valuable member of the community. அடுத்தது மனித மாண்பு பற்றி பார்த்துட்டோம். அதாவது ஒவ்வொரு மனுஷனும் சமூகத்தில் ஒரு மதிப்பு மிக்க உறுப்பினர்ன்றத இது சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது வாய்ப்பு மற்றும் கல்வியில் சமத்துவம், ஈக்குவலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் education. All the individuals should have similar chances to receive education. They should have similar opportunity to develop their personality. We need equality to get equal treatment in society. If you treat equality, we can earn respect and dignity. அதாவது அனைத்து தனி மனிதர்களும் கல்வியினை பெறுவதற்கு வாய்ப்புகளை பெற்றிருக்கணும். அவர்களது ஆளுமை மேம்படுத்த வாய்ப்புகள் பெற்றிருக்கணும். சமூகத்தில் நாம் சமமாக நடத்தப்படுத்துவதற்கு நமக்கு சமத்துவம் தேவைப்படுது. நாம் சமமாக நடத்தப்பட்டால்தான் மதிப்பினையும் மாண்பினையும் பெறுவோம் சொல்லப்பட்டிருக்கு. இந்திய அரசியலமைப்பு தத்துவம், ஈக்குவலிட்டி இன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஆல்மோஸ்ட் த கான்ஸ்டிடியூஷன் all the countries in the world have graduated equality. Likewise, the Constitution of India has also
guaranteed equality to all citizens by providing articles from 14 to 18. அதாவது உலகத்தில் அனைத்து நாடுகளும் அரசியல் அமைப்பும் அதன் மக்களும் சமத்துவத்தை உறுதி அளிக்குது. இதே போன்று இந்திய அரசியலமைப்பும் அதன் குடிமக்களுக்கு அரசியலமைப்பு சட்டப்பிரிவில் 14 18 வரைக்கும் உள்ள அது சொல்லப்பட்டிருக்கு மூலமாக சமத்துவத்தை அளிக்குது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். Article 14 gratuity to all the people, equality before law. Article 15 deal with prohibition is discrimination. அதாவது 14 ஆர்டிக்கிள் 14 15 என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. 14 என்ன சொல்லுது, சட்டத்தின் முன் அனைவரும் சமங்கிறது உத்தரவாதம் அளிக்குது. ஆர்டிக்கிள் 15 என்ன சொல்லுது, பாகுபாட்டை தடை செய்கிறது. அது ஆண் பெண் பாகுபாடு, சமய பாகுபாடு, இந்த பாகுபாடு இல்லாமல் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அதை தடை செய்யுது. அடுத்தது சட்டப்பிரிவு 16 ப்ரொவைட் ஈக்குவலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு எம்ப்ளாய்மெண்ட். வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சம அமைப்பு அளிக்கப்படுது. அடுத்தது சட்டப்பிரிவு 17 தீண்டாமை ஒழிப்பு பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆர்டிக்கிள் 17 அபாலிஷ் த ப்ராக்டிஸ் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. அடுத்தது சட்டப்பிரிவு 18 என்ன சொல்லியிருக்கு, 18 பட்டங்கள் அளித்து வேறுபடுதலை தடை செய்கிறது. அதாவது அபாலிஷ் த டைட்டில்ஸ் கன்ஃபர்ட் டு சிட்டிசன். Equality before law and equal protection of law have been further strengthened in the Indian Constitution under Article 21. அதாவது நாம் பின்வரும் வழிகளில் சமத்துவத்தை மேம்படுத்தலாம். நம்ம அனைவரும் நியாயமாக நடத்தப்படணும். அனைவரும் உள்ளடக்கிய ஒரு பண்பாட்டினை உருவாக்கப்படுத்தணும். அனைவரும் வாய்ப்புகளை பெறுவது உறுதிப்படுத்தணும். முழு ஆற்றலை மேம்படுத்த ஊக்குவிக்கப்பட வேணும். சட்டம் மற்றும் கொள்கைகளை வகுக்கணும். கல்வி பற்றிய சட்டங்களை வகுக்கணும். அடுத்தது we can promote equality by treat all fairly. அதாவது அனைவரையும் நியாயமாக நடத்தணும். creating inclusive culture and ensuring equal access to opportunities, enabling to develop full potential, making laws and policies. அடுத்தது எஜுகேஷன். அடுத்தது கன்க்ளூஷன், முடிவரை. India is the largest domesticated animal country in the world. India is the largest democratic country in the world. Equality and justice are the pillar of democracy. Justice can be achieved when people are treated equally. Equality is so important because it preserves the dignity of an individual. Equality is an important principle for a society to function. அதாவது முடிவில் என்ன சொல்கிறது,
இந்தியா உலகில் மிகப்பெரிய மக்களாட்சி நாடாகும். சமத்துவம் மற்றும் நீதி என்பது மக்களாட்சியின் தூண்களாக காணப்படுது. மக்கள் சமமாக நடத்தப்படும் போது நீதி எட்டப்படுவது. சமத்துவம் என்பது மிக முக்கியமானதாக கருதப்படுது. ஏனெனில் அது தனி மனித மாண்பினை தக்க வைக்கிறது. சமூகத்தில் நல்ல முறையில் இயங்குவதற்கு சமத்துவம் ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடு ஆகும். இதோட பாடம் முடிக்குது. இந்த பாடத்தில் உள்ள ஒன் வேர்ட்ஸ் முழுதும் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்கப்படுது. அதாவது பார்ட் எக்ஸசைஸ் ரோமன் லெட்டரில் 1 and 2 இந்த ரெண்டையும் நீங்கள் எழுதி வாட்ஸ்அப்பில் கொஸ்டினையும் ஆன்சரையும் எழுதி உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சைன் வாங்கி வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பி வைக்கணும். இத்துடன் முடிவடையுது. மற்றது இந்த கொஸ்டின் ஆன்சர்லாம் பின்னால் சொல்லப்படும்.